ஹாய், தங்கச்சிக்கு முகூர்த்த டேட் குறிச்சிட்டு வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மே 28 கல்யாணம், 23 பந்தக்கால் நட்டுறது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கொட்டைக்கால், அப்புறம் பந்தக்கால் நட்டுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் தங்கம் வாங்கி தாலிக்கு உருக்கி ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் 23க்கு அப்புறம் நான்வெஜ் தங்கச்சி சாப்பிடக்கூடாது. அதனால் தாய் மாமா வீட்டிலேருந்து பொங்கி போடணும் இல்லையா, அதுக்கு ஆச்சி பைசா கொடுத்து நீ சாப்பாடு பண்ணி தங்கச்சிக்காக கொடுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆச்சி பியூர் வெஜிடேரியன். ஆனால் நான்வெஜ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ண சொல்லி பைசா கொடுத்து நீ எல்லாம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஆச்சி வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களே பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தாய் மாமா சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே ஆச்சி தான் செய்வாங்க. அதனால் அன்றைக்கி சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சுட்டு நெய் சாதத்துக்காக பண்ணியிருந்தேன். நெய் சாதம் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெய் சாதம் பண்ணிவிட்டு கிரேவி பண்ணிவிட்டு ஆச்சிக்கு வெஜ் குருமா, அந்த உருளைக்கிழங்கும் மீன் மக்கர் மட்டும் போட்டு ஆச்சிக்கு தனியாக பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம உமா குட்டியும் அட்டண்டன்ஸ் போட்டு வாழை பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. உமா குட்டி தங்கச்சியை சாப்பிட விடாமல் புச்சா சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.